Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். A fast glance for photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கான ஒரு வேகமான ஓட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். The things to be remembered. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமானவை என்ன, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், நிறையலாம் போல. ஓகேயா? ரைட். Photosynthesis தமிழிலே ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படும். Conversion of light energy into chemical energy. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகின்ற நிகழ்விற்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். சிந்தசிஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லைட், ஒளியின் உதவியால் உருவாக்குதல் என்று கூறலாம். ரொம்ப பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நீரானது ஆக்சிஜனேற்றம் அடையும், கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒடுக்கமடையும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று அழைக்கலாம். ரிடாக்ஸ் வினை, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, அதுதான் போட்டோசிந்தசிஸோட பர்ஃபெக்ட் டெஃபினிஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்ட். அந்த வாட்டர் ஆக்சிடேஷன், ஒளியானது நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைதல் என்பது சூரிய ஒளியில் நடைபெறும். அதுதான் நம்ம லைட் ரியாக்ஷன், ஒளி வினை என்று கூறுவோம். So oxidation of water is oxidized, நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைகிறது, அது லைட் ரியாக்ஷன், ஒளிவினைன்னு பேர். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒடுக்கம் அடைகிறது, அதை நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஒடுக்க வினைன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எழுதினோம் பாருங்களேன் இது வரைக்கும், அதெல்லாம் ஆக்சுவலா போட்டோசிந்தசிஸ்க்கான ஈக்குவேஷன் இல்லை, நம்ம இப்படிதான் எழுதிருப்போம். ஓவரால் ரியாக்ஷன், ஒட்டுமொத்த வினை 6CO2 plus 12H2O, which gives C6H12O6 plus 6O2 plus 6H2O. இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். நடுவில் சன்லைட், சூரிய ஒளி போட்டிருப்போம். கீழே போட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட், ஒளிச்சேர்க்கை நிறமிகள் கொடுத்திருப்போம். இது மாதிரிலாம் நடக்காது. This is the overall reaction, ஒட்டுமொத்த வினை. இந்த ஒளிச்சேர்க்கை ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். ஒன்னு லைட் ரியாக்ஷன், ஒளி வினை, the oxidative reaction or oxidation reaction. நீர் ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய ஒரு வினை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன நடக்கும்னு எழுதிடுறேன், அதை வச்சுட்டு தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் போகிறோம். லைட் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா, போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும்னு உனக்கு தெரியும். லீஃப்ல நடக்கும், இலையில நடக்கும். இலையில எங்க நடக்கும்? மீசோஃபல், இலையடை திசுவிலே நடக்கும். பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசேடு பேரன்கைமாவிலும் ஸ்பாஞ்சி பேரன்கைமாவிலும் நடக்கும். இது மாதிரி இருக்கிறது நம்ம பாலிசேடு பேரன்கைமா சொல்லுவோம். இப்படி இருந்தா அவளை ஸ்பாஞ்சி பேரன்கைமா சொல்லுவோம். Leaves are the primary organs of photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பு என்று அழைக்கப்படுவது இலையாகும். சில சமயம் போட்டோசிந்தசிஸ் தண்டு பண்ணுவா, ஸ்டெம் பண்ணுவா. அதுக்கு பில்லோக்ளேட், கிளாடோட்னு பேரு. ஒளிச்சேர்க்கையினை தண்டானது செய்தால் இலை தொழில் தண்டு, பில்லோக்ளேட் அப்படின்னு படிச்சிருக்கேன். இன்டர்னோட், கனவிடை பகுதியானது ஒளிச்சேர்க்கையை செய்தால் பில்லோக்ளேடுங்கிற மாதிரி கிளாடோட் என்று பெயர். பில்லோக்ளேடுக்கு ஒபான்சியா, சப்பாத்தி கல்லி படிச்சிருப்பேன். கிளாடோடுக்கு அஸ்பராகஸ் படிச்சிருப்பேன். சில சமயத்தோ போட்டோசிந்தசிஸ இலை காம்பு பண்ணுவோம். Petiole perform the function of leaf for photosynthesis. Petiole or the primary branches, இலை காம்பு அல்லது கூட்டிலை காம்பானது ஒளிச்சேர்க்கையை செய்யும். அதுக்கு பில்லோடுன்னு பேர். பில்லோடுக்கு எக்ஸாம்பிள் அகேஷியா, மெலனோசைலான் படிச்சிருப்பேன். அதெல்லாம் இங்க ஞாபகம். லீஃப் தான் பண்ணணும். ஸ்டெம் பண்ணிதுன்னா பில்லோக்ளேட், இலை தொழில் தண்டு. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம படிச்சது என்ன? ஒபான்சியா, சப்பாத்தி கல்லி. கிளாடோட், அஸ்பராகஸ். யூஃபோர்பியா ஆன்டிகோரம், யூஃபோர்பியா திருக்கல்லி. பில்லோட், அகேஷியா, மெலனோசைலான். இதெல்லாம் கொஞ்சம் வேற இடத்துல படிச்சது, நீட்டுக்காக இப்போ வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? இலை மேல அப்புறமா இலையில மீசோஃபில்ல எங்க நடக்கும்? பாலிஷேடு ஸ்பாஞ்சில எங்க நடக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல, பசுங்கனிக்கத்துல எங்க நடக்கும்? தைலகாய்டுல நடக்கும். Thylakoid or the granule lamella, where photosynthetic activity takes place, the light reaction takes place. So this granule lamella is said to be the active center. இலையில ஒளிச்சேர்க்கை நடைபெறக்கூடிய இடம், செயல் மையம் அப்படின்னு நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா இந்த
கிரானல் லேமெல்லா ஆர் தைலகாய்டு சொல்லுவாங்க. ஸோ செயல் மையம் ஆக்டிவ் சென்டர் அப்படின்னா கிரானல் லேமெல்லா. ஸோ இங்கதான் நடக்கிறது. பசுங்கணிகத்துக்கு உள்ள குளோரோபிளாஸ்ட் உள்ள தைலகாய்டுல நடக்கும் கிரானல் லேமெல்லா. அதே மாதிரி ஸ்ட்ரோமல் லேமெல்லான்னு இருக்கும், ஃப்ரெட் அதுல நடக்கும். அது என்ன நடக்கும்? அதுல லைட் ரியாக்ஷன் நடக்கும். டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும்னா அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய திரவம் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா வேர் டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ பசுங்கணிகத்துல குளோரோபிளாஸ்ட்ல லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்னா கிரானல் லேமெல்லா அண்ட் ஸ்ட்ரோமல் லேமெல்லால நடப்பா. தைலகாய்ட்லயும் ஃப்ரெட்லயும் நடப்பா. டார்க் ரியாக்ஷன் இருள் வினையானது அது உள்ள இருக்க மேட்ரிக்ஸ் திரவ பகுதியில் நடைபெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதனால பசுங்கணிகள்லாம் போல உனக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர். இந்த லைட் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அப்ப என்ன நடக்கும்? அதான் சொன்னேன் ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா வாட்டர் இருக்கா பார்த்தீங்கன்னா வாட்டர் மேல சன்லைட் படுவோம். Splitting up of water molecules by sunlight into protons, electrons and oxygen in photosynthesis is said to be photolysis of water. சூரிய ஒளியினால் நீரானது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஆக்சிஜனாகவும் பிளக்கப்படுகின்ற நிகழ்வினை நாம் ஒளியால் நீர் பிளப்பு என அழைக்கிறோம். இந்த நடக்கிறது பாருங்களேன், இந்த போட்டோலைசிஸ் நடக்கிறதுக்கு சில எலிமெண்ட்ஸ் வேணும். மேங்கனீஸ், கால்சியம் அண்ட் குளோரைடு அயான்ஸ் ஆர் நீடட். சூரிய ஒளியால் நீரானது பிளக்கப்படுதல் நடைபெறுவதற்கு மேங்கனீஸ், கால்சியம் மற்றும் குளோரைடு அயனிகள் தேவை. நீட். அப்ப பிசிக்ஸ்ல படிச்சிருப்பேன் லைட் பார்ட்டிகல்ஸுக்கு பேரு போட்டான்ஸ் பேர். ஒவ்வொரு போட்டான்லயும் கொஞ்சம் எனர்ஜி இருப்பா, அவளுக்கு குவாண்டம்னு பேர். இந்த லைட் போட்டான்ல இருக்க குவாண்டம் எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு வந்துடும். எலக்ட்ரான் அப்படியே எனர்ஜி எடுத்துட்டு தைலகாய்டு மெம்பரேன்ல சுத்துவா. சுத்துறப்ப எனர்ஜி லாஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணிட்டு அடினோசைன் டைபாஸ்பேட் ஒரு பாஸ்பேட்டோட சேர்ந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறுவோம். இதுக்கு பேரு போட்டோபாஸ்பாரிலேஷன் பேர். ஒளி பாஸ்பாரிகரணம் என்று கூறுவார்கள். ஏடிபி ஏடிபியா மாறினால் பாஸ்பாரிலேஷன், அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிக்யூல், பாஸ்பேட் சேர்க்கப்படுதல். இதுக்கு எனர்ஜி சன்லைட் சூரிய ஒளியிலிருந்து வந்ததுனால இவாளுக்கு போட்டோபாஸ்பாரிலேஷன் ஒளி பாஸ்பாரிகரணம் பேர். அப்புறம் லீஃப்ல NADP பிளஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அதாவது நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் அயான்ஸ். அவளோட இந்த புரோட்டான் எலக்ட்ரான் சேர்ந்து உனக்கு NADPH2 நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஹைட்ரைடு கிடைக்கும். இது ஃபுல்லாத்துக்கும் சேர்த்துதான் லைட் ரியாக்ஷன் பேர். இதை ஏன் ஆக்சிடேஷன் சொல்றோம்னா இதான் ஒளி வினை. இதை ஏன் ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்றோம்னா நம்ம கெமிஸ்ட்ரி பிரகாரம் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் செட் டு பி ஆக்சிடேஷன். ஹைட்ரஜன் நீக்கப்பட்டால் ஆக்சிடேஷன். இங்க வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. சோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி இங்க நீட்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் எங்கேருந்து வரும்? வேர் ஃப்ரம் வி ஆர் கெட்டிங் ஆக்சிஜன் டு ரெஸ்பயர். நம்முடைய சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையில் எதிலிருந்து பெறப்படுகிறது? வாட்டர் இஸ் தி டோனர் ஆஃப் ஆக்சிஜன். நீர் தான் நமக்கு சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் பொழுது தருகிறது. சோ ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர் அப்படிங்கிறது ஞாபகம். இப்ப லைட் ரியாக்ஷன்ல என்ன நடந்திருக்கு? வாட்டர் ஸ்பிளிட் ஆயிடுத்து, ஆக்சிஜன் ஓடி போயிடுத்து, ஏடிபியும் NADPH2 ஃபார்ம் ஆயிட்டா. இதுக்கு தான் லைட் ரியாக்ஷன். லைட் டிபெண்டன்ட். இது ஒளி இருந்தால் மட்டுமே நடைபெறும். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் நீக்கப்படுதல் ஆக்சிஜனேற்ற வினை. அப்ப டார்க் ரியாக்ஷன் அப்படின்னா ராத்திரி நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இரவில் இருட்டுல நடக்கிற ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த ரியாக்ஷன் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளியின் துணை இல்லாமலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் இருள் வினை என அழைக்கிறோம். கால்வின் சைக்கிள், கால்வின் சுழற்சி, கார்பன் பிக்சேஷன், கார்பன் நிலைநிறுத்தப்படுதல், கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன், கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல், இல்லாத ஒரு அதர் நேம்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க என்ன சார் நடக்கும்? Carbonate oxygen present in the carbon dioxide combines with the hydrogen present in the NADPH2 with the help of ATP energy to form carbohydrate. Carbon dioxide இல் உள்ள கார்பனும் ஆக்சிஜனும் NADPH2 இல் உள்ள ஹைட்ரஜனுடன் ATP இன் மூலமாக இணைந்து கார்போஹைட்ரேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் இருள் வினை என அழைக்கிறோம்.
ரொம்ப பர்ஃபெக்ட்டா டிஃபைன் பண்ணனும்னா reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP. Carbon dioxide ஆனது கார்போஹைட்ரேட் ஆக ஒடுங்கு ஆற்றல் NADPH2 வின் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATP யின் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை தான் நாம் இருள் வினை என அழைக்கிறோம். இதுல பார்க்கிறப்ப ஒரு நீட் கொஸ்டின். Here only one carbon is fixed. ஒரு கார்பன் இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. For the fixation of one molecule of carbon dioxide, the plant consumes 3 ATP and 2 NADPH2. தாவரத்திலே ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்த தேவைப்படுகின்ற ATP மற்றும் NADPH2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ATP எவ்வளவு வேணும்? 3. NADPH2 எவ்வளவு வேணும்? 2. இது ஒரு நீட் கொஸ்டின். ஓகேயா? ஒண்ணே கேட்ப. இது ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றப்ப. ஒரு நீட்ல வேற மாதிரி கேட்கலாம். For the formation of one molecule of glucose, the number of ATP and NADPH2 molecules are needed. தாவரத்திலே ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் உருவாக வேண்டும் என்றால் எவ்வளவு ATP எவ்வளவு NADPH2 தேவைப்படும்? குளுக்கோஸ் உங்களுக்கு தெரியும், மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கா. இப்ப 6 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணனும்னா 6 into 3 18 ATP and 6 into 2 12 NADPH2 are needed. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு தாவரத்திலே உருவாவதற்கு தேவைப்படுகின்ற ATP மூலக்கூறுகள் 18, NADPH2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 12 நீட். சோ இது மாதிரி வித்தியாசமா கேட்கும். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப உள்ள இன்டெப்தா போல சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போறேன். நான் என்ன சார் வேணும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னேன். அப்ப இதுல பார்ட்டிசிபேட் பண்றவா இன்னொருத்தர் நிறமி. Pigments. Pigment is an organic molecule which can absorb the solar energy in the visible region. கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறினை தான் நாம் நிறமி என அழைக்கிறோம். அந்த நிறமி எடுத்துட்டேன்னா குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், பிலி புரோட்டீன்ஸ், chlorophyll A, B, C, D, keratin, xanthophyll, alpha keratin, beta keratin, phycoerythrin, phycocyanin, fucoxanthin. அப்படின்னு ஏகப்பட்ட நிறமி இருக்கா. அந்த நிறமியில குளோரோஃபில் தான் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அந்த குளோரோஃபில் A is the primary pigment, the universal pigment. அனைத்து தாவர தொகுதிகளும் பூஞ்சைகளை தவிர காணப்படுகின்ற நிறமி பச்சையம் A யூனிவர்சல் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவா. யூனிவர்சல் பிக்மெண்ட். அதுல மெக்னீசியம் அப்படின்னு ஒருத்தர், மெக்னீசியம் இஸ் an essential component for the formation of chlorophyll. பச்சையம் உருவாக வேண்டும் என்றால் மெக்னீசியம் தேவை. மெக்னீசிய குறைபாடு இருந்தால் பச்சைய சோகை, that is chlorosis. அதெல்லாம் இங்க நீங்க ஞாபகம். அப்ப அந்த குளோரோஃபில்ல வச்சுட்டு பிக்மெண்ட்டை வச்சுட்டு நம்மள்ட்ட 2 சிஸ்டம் இருக்கு. நம்மள்ட்டலாம் இல்ல, பிளான்ட். ஒன்னுக்கு பேர் PS1 photo system 1 நிறமி தொகுப்பு 1. இன்னொன்னு பேர் PS2 நிறமி தொகுப்பு 2. PS1 means more chlorophyll and less accessory pigment. இதுல குளோரோஃபில்லுக்கு பேர் பிரைமரி பிக்மெண்ட், பாக்கி எல்லாருக்கும் accessory பேர். குளோரோஃபில் ஏக்கு பச்சையம் ஏக்கு முதன்மை நிறமி என்ற பெயர், ஏனைய நிறமிகளுக்கு துணை நிறமிகள் என்ற பெயர். PS1 more chlorophyll less accessory pigment, பச்சையம் ஏ நிறைய இருப்பா, பாக்கி எல்லாரும் கம்மியா இருப்பா. PS2 less chlorophyll more accessory pigment, பச்சையம் ஏ குறைவா இருந்து பாக்கி எல்லாரும் நிறைய இருந்தா அவளுக்கு PS2 பேர். இந்த தைலகாய்டு மெம்பரேன் இருக்கு பாருங்களே, அதுல PS1 PS2 2 பேருமே இருப்பாங்க. அந்த தைலகாய்டுலாம் சேர்ந்தா உங்களுக்கு தெரியும் கிரானம்னு ஒண்ணு வரும். இது ஒரு கிரானம் வச்சுக்கோ, இது ஒரு கிரானம் வச்சுக்கோ. அந்த 2 கிரானத்தையும் கனெக்ட் பண்றவாளுக்கு ஸ்ட்ரோமல் லாமெல்லா ஆர் ஃப்ரெட் அது பேர். இது கிரானல் லாமெல்லா, இது ஸ்ட்ரோமல் லாமெல்லா. இதுல PS1 மட்டும் தான் இருக்கும். PS1 and PS2 are seen in the thylakoid membrane or granule lamella, but the stromal lamella possesses only PS1. இதுல PS1 மட்டும் இருக்கும், இவாட்ட PS1 இருப்பா, PS2 இருப்பான்னு வச்சுக்கோ. இவாதான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம புக்ல கொடுக்குறப்ப குவாண்டோசோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகே, the particle found in the thylakoid is said to be quantosome. அதாவது தைலகாய்டுல இருக்க துகள்களுக்கு குவாண்டோசோம்னு பேரு. அவதான் லைட் அப்சார்ப் பண்ணுவா, ஒளியை பெற்றுக் கொள்வார்கள். Pigment is an organic molecule which can absorb the solar energy in the visible region.
கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறினைத்தான் நாம் நிரம்பி என்று கூறினோம். அதை பிடிச்சி இழுத்துக்கிறா பார்த்தோம்னா அது இந்த குவாண்டோசோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அரவுண்ட் 200 to 300 chlorophyll molecule. இது பொதுவாக 200 to 300 பச்சைய மூலக்கூறுகளில் அளவு, சில பேர் 230 சொல்றா, அது இருக்கலாம். ஒரு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகணும்னா, ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகணும்னா இது மாதிரி 8 குவாண்டாஸ் வேணும். 8 குவாண்டோசோம் இருந்தால்தான் அது வரும். அப்ப 8 குவாண்டோசோம்னா அரௌண்ட் 2500 chlorophyll molecules are required for the fixation of one molecule of carbon dioxide and release of one oxygen. ஒரு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஒரு கார்பன் பிக்ஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2500 பச்சைய மூலக்கூறுகள் தேவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். லைட் ரியாக்ஷன் என்ன, டார்க் ரியாக்ஷன் என்ன, சைக்கிளிக் என்ன, நான் சைக்கிளிக் என்ன, அதெல்லாம் போல பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். அந்த லைட் ரியாக்ஷன்ல 2 ஸ்டெப் படிச்சிருப்பேன். நான் சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் அண்ட் சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். சுழற்சியற்ற ஒளி பாஸ்பாரிகரணம் அண்ட் சுழற்சி ஒளி பாஸ்பாரிகரணம். லைட் ரியாக்ஷன்ல இதான் நடக்கும்ங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு ஏற்கனவே. சுழற்சியில என்ன வரும்னா just ATP molecules are formed. Only ATP molecules are formed. ATP மூலக்கூறு மட்டும்தான் உருவாகும், 2 ATP. நான் சைக்கிளிக் சுழற்சியற்ற பாஸ்பாரிகரணம் எடுத்துனேன்னா ATP as well as NADPH2 molecules are formed. ATP மூலக்கூறும் உருவாகும், NADPH2 மூலக்கூறுகளும் உருவாகும். இதை பேசிஸா வச்சுட்டு சில டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியமா உனக்கு நீட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு ஞாபகப்படுத்த போறேன், வேற எதுவும் வேலை. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஒளிச்சேர்க்கை, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஒளிச்சேர்க்கையில வரக்கூடிய ஆக்சிஜன் எதுல இருந்து வருது? ஃப்ரம் வாட்டர். போட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் வந்தால் அதுக்கு ஆக்சிஜனிக் போட்டோசிந்தசிஸ்னு பேர். ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜன் ஆனது வெளிவிடப்பட்டது என்றால் அதற்கு ஆக்சிஜனிக், ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய ஒளிச்சேர்க்கை பேர். சில பாக்டீரியால ஆக்சிஜனுக்கு பதிலா சல்பர் வெளிவரும். இப்போ ஆக்சிஜன் வெளில வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அனாக்சிஜனிக், ஆக்சிஜனை வெளிவிடாத ஒளிச்சேர்க்கைன்னு பேர். அது பாக்டீரியால இருக்கும். For the fixation of one molecule of carbon dioxide, the plant consumes 3 ATP and 2 NADPH2. ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்த 3 ATP மற்றும் 2 NADPH2 மூலக்கூறுகள் தேவைப்படுகின்றன. Magnesium is an essential component for the formation of chlorophyll. பச்சைய உருவாக்கத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது மெக்னீசியம். Manganese, calcium and chloride ions are involved in photolysis of water. ஒளியால் பிளப்பு நடைபெறுவதற்கு மேங்கனீஸ், கால்சியம் மற்றும் குளோரைடு அயனிகள் தேவைப்படுகின்றன. இந்த கால்சியம் வரப்பு வேற எங்கேயோ படிச்ச கால்சியத்தை ஞாபகம். பாரதார்மோன் அப்படின்னு ஹார்மோன் படிச்சிருப்பேன், அங்க கால்சியத்தை பத்தி கொடுத்திருப்பா. ஹைப்பர் கால்சமிக், ஹைப்போ கால்சமிக், அதை ஞாபகம். வேற எங்க நம்ம கால்சியம் படிச்சோம் அப்படின்னா பிளட் கிளாட்டிங் படிக்கிற சமயத்துல கால்சியம் ஆக்ட் அஸ் a cofactor. த்ரோம்பினா கன்வெர்ட் ஆகிற சமயத்துல the role of calcium கொடுத்திருப்பா, அதை ஞாபகம். குளோரைடு அயான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாம் வேற எங்க கால்சியம் நம்மளோட டூத்ல இருக்கும், போன்ஸ்ல இருக்கும், கால்சியம் பாஸ்பேட், அதெல்லாம் ஞாபகம். குளோரைடு அயான்ஸ் அப்படின்னு வச்சிருந்தேன். அதுல குளோரைடு அயான்ஸ் பார்க்குற சமயத்துல CS of cerebrospinal fluid where the chloride ions are more. மூளை தண்டுவட திரவத்திலே அது அதிகமாக காணப்படும். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், சிறுநீர் உருவாகும் முறையில எந்த இடத்துல குளோரைடு அயான்ஸ் உறிஞ்சப்படுகிறதுன்னு கொடுத்திருப்பாங்க ஞாபகம். PS1 போட்டோசிஸ்டம் 1 அப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது எங்க இருக்கும்? ஸ்ட்ரோமல் லேமெல்லால இருக்கும். அவ சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன், ஒளி பாஸ்பாரிகரணத்தில் மட்டும் பார்ட்டிசிபேட் செய்வார்கள், சுழல் ஒளி பாஸ்பாரிகரணம். நான் சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் எடுத்துட்டோம்னா அதுல PS1 பார்ட்டிசிபேட் பண்ணுவா, PS2 பார்ட்டிசிபேட் பண்ணுவா. சுழற்சியற்ற ஒளி பாஸ்பாரிகரணத்திலே 1 மற்றும் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படியே ஒண்ணு சொல்லிட்டு வரும், வேற எதுவும் இல்ல ஸ்பெஷலா. லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா லைட் ரியாக்ஷன் இந்த கிரானம் as well as கிரானல் lamella as well as ஸ்ட்ரோமல் lamella. கிரானல் லாமெல்லாவிலும் நடைபெறும், ஸ்ட்ரோமல் லாமெல்லாவிலும் நடைபெறும். நான் சைக்கிளிக் ரெண்டுலயும் நடக்கும், பட் சைக்கிளிக் அப்படி எங்க நடக்கும் அப்படின்னா ஒன்லி இந்த ஸ்ட்ரோமல் lamella. போட்டோபாஸ்போரிலேஷன், பாஸ்பாரிகரணத்துல 2 டைப் இருக்கு. பாஸ்பாரிகரணம் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிக்யூல். பாஸ்பேட் மூலக்கூறு சேர்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினை நாம் பாஸ்பாரிகரணம் என அழைக்கிறோம். சுழற்சி ஒளி பாஸ்பாரிகரணம், சுழற்சி அல்ட்ரான் படிச்சோம். அதே மாதிரி பாஸ்பாரிகரணத்துல வேற டைப்.
Photophosphorylation and oxidative phosphorylation. ஒளி பாஸ்பாரிகரணம் மற்றும் oxidative oxygenated பாஸ்பாரிகரணம். Photophosphorylation ஒளி பாஸ்பாரிகரணம் chloroplast பசுங்கனிகத்தில் நடக்கும். Oxidative phosphorylation in the mitochondria. Oxygenated phosphorylationum என்பது மைட்டோகாண்ட்ரியாவிலே நடைபெறும். In photophosphorylation, the energy derived from sunlight. ஒளி பாஸ்பாரிகரணத்தில் ATP உருவாக தேவையான ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும். In oxidative phosphorylation, the energy for the formation of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2. NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்தில் பெறப்படுகின்ற ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு ATP வரும். இது பசுங்கனிகம் குளோரோபிளாஸ்ட் ஒளி, அது ஆக்சிடேட்டிவ் இந்த மைட்டோகாண்ட்ரியா. இதை அந்த இடத்துல ஞாபகம். அப்புறம் வேற என்ன? யூனிவர்சல் பிக்மெண்ட் சொல்லி கொடுத்த யூனிவர்சல் அனைத்து தாவர தொகுதியிலும் காணப்படுகின்ற நிறமியாக இருப்பது பச்சையம் ஏ. அதே மாதிரி ஞாபகம் வேண்டியது யூனிவர்சல் ஹார்மோன் அனைத்து தாவர தொகுதியிலும் காணப்படுவது ஜிபரல். யுனிவர்சல் டோனார் அனைவருக்கும் வழங்குபவர்கள் ஓர் ரத்த வகை ஓ பிளட் குரூப். யுனிவர்சல் ரெசிபியன்ட் அனைவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வார்கள் ஏபி. இது வரப்ப அந்த வார்த்தையெல்லாம் இது பண்ணி சைக்கிளிக்ல என்ன ஃபார்ம் ஆகும்? 2 ATP. சுழற்சி ஒளி பாஸ்பாரிகரணத்தில் 2 ATP. நான் சைக்கிளிக்ல என்ன ஃபார்ம் ஆகும்? ATP and NADPH2. 1 ATP 2 NADPH2. ஆக்சிஜன் வந்தால் சொல்லிட்டு ஆக்சிஜனிக், ஆக்சிஜன் வரலன்னா ஆக்சிஜன். அடுத்தது டார்க் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க. அதுல நம்ம 2 படிச்சிருப்போம். C3 சைக்கிள்னு ஒன்று படிச்சிருப்போம், C4 சைக்கிள்னு படிச்சிருப்போம். அதை வச்சு நம்மளுக்கு கேட்பான். C3 சைக்கிள்னா உனக்கு தெரியும். In photosynthesis, the first stable chemical formed, phosphoglyceric acid, is a 3-carbon compound. So the cycle is said to be C3 cycle. The plants are known as C3 plants. ஒளி சேர்க்கையின் பொழுது முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் இருள் வினையின் பொழுது பாஸ்போகிளிசரிக் அமிலம் என்பது 3 கார்பன் கூட்டு பொருள். அதனால் அதனை C3 சுழற்சி என்று அழைப்பர். அது எந்த பிளான்ட்ல நடக்கிறதோ அதுக்கு C3 கார்பன் பேர். The first stable chemical formed during photosynthesis, if it is oxaloacetic acid, OAA, is a 4-carbon compound. The cycle is said to be C4 cycle. The plants are known as C4 plants. அப்ப photosynthesisல முதல்ல ஃபார்ம் ஆற கெமிக்கல் ஈற்று பொருள் PGA. பாஸ்போகிளிசரிக் அமிலம் எதுல இருக்கோ அதெல்லாம் C3 சைக்கிள். எதுல ஆக்சலோஅசெட்டிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட், மேலிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆகுதோ அவளுக்கு C4 சைக்கிள் பேர். C3 சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் மறந்துடாத. நெல் ஞாபகம் வச்சுக்கோ, பேடி, வீட் ஞாபகம் வச்சுக்கோ, கோதுமை, பொட்டேட்டோ ஞாபகம் வச்சுக்கோ, உருளைக்கிழங்கு. C4 சைக்கிளுக்கு நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டா மெய்ஸ், மக்காச்சோளத்தை ஞாபகம் வச்சுக்கோ, சோர்கம் சோளத்தை ஞாபகம் வச்சுக்கோ, தென் சுகர் கேன் கரும்பு ஞாபகம் வச்சுக்கோ. இதை தவிர C2 சைக்கிள், அதுக்கு முன்னாடி C4 C3 டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, C4 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், C3ங்கிறது மீசோஃபில்ல மட்டும்தான் நடக்கும். C3 cycle takes place only in the mesophil tissue. இலையிடை திசுவில் மட்டும் நடைபெறும். C4 சைக்கிள் எடுத்துட்டு எல்லாம் மீசோஃபில்லையும் நடக்கும், பண்டில் ஷீட்லயும் நடக்கும். இலையடை திசுவிலும் நடைபெறும், கற்றை உரையிலும் நடைபெறும். அப்ப பண்டில் ஷீட்னா என்ன? In dicot as well as monocot leaf, the vascular bundles are protected by parenchyma cells called the bundle sheath or border parenchyma. இருவித்தலை மற்றும் ஒருவித்தலை தாவரங்களில் உள்ள வாஸ்குலர் கற்றையை சூழ்ந்து காணப்படுகின்ற பாரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை உரை அல்லது எல்லை பாரன்கைமா என அழைக்கிறோம். அப்ப C4 சைக்கிள் என்ன நடக்கும்? மீசோஃபில்லையும் நடக்கும், இந்த பண்டில் ஷீத் கற்றை உரையிலும் நடைபெறும். இதுக்கு எடுத்து எல்லாம் C3க்கு 20 to 25 டிகிரி செல்சியஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர், உகந்த வெப்பநிலை. C4 எடுத்த நெல் வச்சுக்கோங்களேன், about 40-45 டிகிரி செல்சியஸ் வரை கூட 30 to 45 டிகிரி செல்சியஸ், 30ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரையும் நடக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம C3ல முக்கியமா தெரிஞ்சுக்கணும்? கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார். கார்பன் டை ஆக்சைடை ஒத்துக்கொள்பவர்கள் யார்? உனக்கே தெரியும், RUBP, ரைபோலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். C4ல அக்செப்டார் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெப், பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலம் அப்படிங்கிறவ அக்செப்ட் பண்ணிப்பான். இதெல்லாம் இந்த இடத்துல நீங்க ஞாபகம். அப்புறம் C3 சைக்கிள் எடுத்துட்டோம்னா அதுல நம்ம என்சைம்ஸ் பேர் கொடுத்துருக்கோம். C3 சைக்கிள் இருள் வினை 3 ஸ்டெப்ல நடக்கும். பிக்சேஷன் நிலைநிறுத்தப்படுதல், ரிடக்ஷன் ஒடுக்க நிலை, RUBP மீண்டும் உருவாக்கல், ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. அங்க போன எல்லாம் 3 என்சைம் கொடுத்துருக்கோம். RUBP கார்பாக்சிலேஸ்,
PGA kinase, glyceraldehyde 3-phosphate dehydrogenase. அந்த என்சைம் பேரை நம்ம முக்கியமா ஞாபகம். அதே மாதிரி நம்மளுக்கு எடுத்துட்டோம்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ் கொடுத்திருப்பா. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள்லாம் நீங்க படிச்சிருப்பேன். அதுல வரப்ப என்னன்னா அட்மாஸ்பியர்ல கரண்ட் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் 360 பார்ட்ஸ் பெர் மில்லியன். இப்பொழுது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு 360 பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது 500 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வரை இன்க்ரீஸ் ஆனால் போட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறது குளோபல் வார்மிங்னு சொன்னாலும் புவி வெப்பமாதல் 500 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வரை இன்க்ரீஸ் ஆனா செடிக்கு நல்லது. It increases the carbon fixation, the yield is increased, photosynthesis நிறைய நடக்கும், கார்பன் நிறைய ஃபிக்ஸ் ஆகும், we get more food. The positive side. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த லைட் என்ன லைட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்னு படிச்சிருப்பேன், 12th படிச்சிருப்பேன். photosynthetically active radiation, ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த அலைநீளம் 400 nanometer to 700 nanometer wavelength, அது ஞாபகம். அப்புறம் குளோரோஃபில் பச்சையத்தை எடுத்துட்டோம்னா அதோட ரோல் ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் இஸ் a basic constituent for the chlorophyll molecule. பச்சையத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனிமம் நைட்ரஜன் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மாதிரி புரோட்டீன்லயும் இருக்கும். புரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். புரதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் என்று அழைக்கப்படுகிற 4 பொருள்களினால் ஆனதுன்னு படிச்சிருப்பேன். ஸோ நைட்ரஜன் இஸ் a basic constituent. அப்ப நைட்ரஜன் டிஃபிஷியன்சி வந்தால் நிறைய குளோரோஃபில் ஃபார்ம் ஆகாது, ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். டெம்பரேச்சர் வெப்பநிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் மறந்துடாதீங்க, ஆப்டிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் 28 டிகிரி செல்சியஸ். ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த வெப்பநிலை ஒரு 26 ± 2 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த போட்டோசிந்தசிஸ்ல இந்த டெம்பரேச்சர் லைட் ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. Because light reaction is not controlled by enzymes. ஒளி வினை என்பது பொதுவாக நொதிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. But enzymatic dark reaction get influenced by the enzymes. நொதிகள் என்பவை ஃபார் எக்ஸாம்பிள் நொதிகள் அதில் இருக்கக்கூடிய நொதிகளை டெம்பரேச்சர் ஜாஸ்தியானால் வெப்பநிலை அதிகமானால் பாதிக்கப்படும். ஒளிவினை பாதிக்கப்படாது, இருள்வினை. The dark reaction get influenced by the temperature. வெப்பத்தினால் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதுலயே படிக்கிறப்ப லாஸ் லிமிட்டிங் ஃபேக்டர் பிளாக்மேன் கொடுத்திருப்பான், கட்டுப்பாட்டும் வினை அப்படின்னு கொடுத்திருப்பான், கட்டுப்படுத்தும் காரணின்னு சொல்லியிருப்பான். கம்பேரிட்டிவா சொல்றது ஒளிச்சேர்க்கைக்கு 3 வேறுடா குட்டி, ரொம்ப முக்கியமா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட். இதை தவிர நிறமி, இது 3 ரொம்ப முக்கியம். இப்ப லைட்டு நிறைய கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நீர் இல்லைன்னு வச்சுக்கோயேன். அப்ப என்ன ஆகும்னா போட்டோசிந்தசிஸ் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் வாட்டர் ஆக்ட் அஸ் a limiting factor. நீரானது கட்டுப்படுத்தும் காரணியா இருக்கும். நீர் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, சூரிய ஒளியே இல்லைன்னு வச்சுக்கோயே, then photosynthesis get affected. அப்ப லைட் ஆக்ட் அஸ் a limiting factor. எல்லாம் இருந்து ஒளி இல்லைன்னா ஒளிச்சேர்க்கையானது பாதிக்கப்படும். அப்போ ஒளி என்பது கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கிறார்கள். இது மாதிரிலாம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? C3 பிளான்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். C3 பிளான்ஸ் ஹையர் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வரையும் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் C4 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் வரையும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது C4 பிளான், C3 பிளான்ஸோட C4 C3 எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், குழப்பிக்காதீங்க. C3 அப்படின்னா PGA ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். C4 அப்படின்னா OAA ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஏன் உனக்கு C4 பிளான்ஸ் வந்து ஃபுட் தயார் பண்றதுல C3யோட ரொம்ப எஃபெக்டிவா இருப்பான்? பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, லெஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன், குறைவான ஒளி சுவாசம். அந்த ஒளி சுவாசம் இருக்கு பாருங்களே, அதுக்கு தான் C2 சைக்கிள் பேர். வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன்? ஒளி சுவாசம் என்றால் என்ன? ரெஸ்பிரேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஒளிச்சேர்க்கையின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய சுவாசம் இது. It takes place only in photosynthetic tissue. ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டுமே இது நடைபெறும், அல்லது பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய செல்களில் மட்டுமே நடைபெறும். 3 cell organelles are participating in C2 cycle overall. Peroxisome, mitochondria படிச்சிருப்பேன் நினைக்கிறேன், and chloroplast. C2 சுழற்சியிலே பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம் என்று அழைக்கப்படுகின்ற 3 செல் நுண்ணுறுப்புக்கள் பங்கேற்கும். அது ரொம்ப முக்கியம். The main function of this C2 cycle is to prevent the plant from photo-oxidative damage. ஒளி ஆக்சிஜனேற்றத்தினால் பச்சையம் அல்லது தாவரங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் ஒளி சுவாசமானது நடைபெறுகிறது.
சாதாரணமா நடக்கிறது நம்மள்ட்டலாம் நடக்கிறது டார்க் ரெஸ்பிரேஷன், இருட்சுவாசம்னு சொல்றோம். ஸோ C2 சைக்கிள் அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆற கெமிக்கல் oxaloacetic acid is oxaloacetic acid. RBP combines with the oxygen to form phosphoglycolic acid and phosphoglyceric acid. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய phosphoglycolic acid is a 2-carbon compound. So the cycle is said to be C2 cycle. இந்த நிகழ்வில் தோன்றுகின்ற முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் பாஸ்போகிளைகோலிக் அமிலம் என்பது 2 கார்பன் கூட்டு பொருள் ஆதலால் அதனை C2 சுழற்சி என்று அழைப்பார்கள். அப்ப இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். C3 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆறது PGA, C4 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆறது OAA ஆக்சலோஅசெட்டிக் அமிலம், C2 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆறது ஆக்சலோஅசெட்டிக் அமிலம், பாஸ்போகிளைகோலிக் ஆசிட், பாஸ்போகிளைகோலிக் அமிலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தவிர கிராசிலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம் கேம் சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டோம். இந்த கேம் இருக்கு பாருங்களேன், கிராசிலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம். கிராசிலேஜி ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த குடும்பத்தில் நடைபெறும். பிரயோஃபில்லத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரயோஃபில்லம் 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் த்ரூ லீவ்ஸ், இலைகளின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு உடலின பெருக்கத்திற்கு இதை எடுத்துக்காட்டாக படிச்சிருப்போம். அந்த பிரயோஃபில்லத்தோட இலை விளிம்புகள் லீஃப் மார்ஜின்ல சின்ன சின்னதா மொட்டு வரும் அப்படின்னு படிச்சிருப்போம். இதோட ஸ்பெஷாலிட்டி அந்த பிரயோஃபில்லத்துல இருக்கும். இதை தவிர அகேவ் அமெரிக்கானா, ஒபென்ஷியா டிலானி, சப்பாத்தி கல்லி, அதுலலாம் கூட இந்த CAM சைக்கிள் இருக்கும். அந்த கிராசிலேஷன் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுனால அப்படி சொல்லுவோம். இந்த கிராசிலேஷன் ஆசிட் மெட்டபாலிசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் டெசர்ட் பிளான்ட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது பாலைவனத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள், வறண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்களில் இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் ரொம்ப நிறைய இருக்கும், வெப்பநிலை இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த செடியில என்ன ஸ்பெஷல்னா, டே டைம் இருக்கு பாருங்களே, டே டைம்ல இலைத்துளையானது முடிக்கும், ஈவினிங் டைம்ல இலைத்துளையானது திறக்கும். சாயங்காலம் ரைட், பகலிலே இலைத்துளை மூடிக்கொள்ளும், இரவிலே இலைத்துளையானது திறக்கும். அந்த CAM அந்த சைக்கிள் கிராசிலேஷன் ஆசிட், அது ஒரு ஞாபகம். இதுதான் கொஞ்சம் மைண்ட் மேப்ல. இதை தவிர டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட், ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜன் வெளிவிடப்படுவதை நிறுவக்கூடிய, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் அ மைண்ட் மேப் ஃபார் photosynthesis. Points to remember, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.